சந்தோஷம் அதுக்கான கரெக்டான விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ஹாப்பினஸ்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது டிரான்ஸ்லேஷன், நான் கேட்கறது எக்ஸ்பிளனேஷன். ஒரு பொருள் சார்ந்தோ ஒரு உணர்வு சார்ந்தோ கிடைக்கக்கூடிய விஷயம் மட்டுமே சந்தோஷம் கிடையாதுங்க. பொருள் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சந்தோஷம் அன்னைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு நிலைச்சிருக்குமா? கொஞ்ச நாள்ல அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிரும் தானே. ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷம் அது நடக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள்ல அது மறைஞ்சிரும், அடுத்தது தேடி போக ஆரம்பிச்சிரும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கிறது தான் சந்தோஷமா? ஆமா, கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் சந்தோஷம். ஆனா நித்தமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி இருக்கு, அதுவும் நம்ம கையிலே தான் இருக்கு. ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த வே we receive things. ஒரு குளத்தை யார் வேணாலும் கலங்கடிக்க முடியும், ஆனா அதை தெளிய வைக்கணும்னா அது குளம் நினைச்சா மட்டும்தான் முடியும். அப்படித்தாங்க நம்ம மனசும். நம்ம வீட்டு கூடத்திலேயே இவ்வளவு மகிழ்ச்சி கொட்டி கிடக்கும் போது மத்தவங்க வீட்டு தோட்டத்துல இருந்து நம்ம எங்க பறிக்க நினைக்கணும்? சந்தோஷமானவங்க எப்பவுமே கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஆனா சங்கடத்துல இருக்கவங்க தானே சங்கடத்துல இருக்கப்போ மத்தவங்க கிட்ட எங்க இருந்து சந்தோஷமா பேச முடியும்? சுள்ளன்னு கோவத்தை காட்டி காயப்படுத்ததான் பார்ப்பாங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ்.